வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் டாக்டர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உணவுப் பொருள் வாங்குகிறோம், அதை எப்படி கொஞ்சம் பெஸ்ட்டு குவாலிட்டியாக எடுக்கிறது, இல்லை அதிலிருந்து எப்படி நம்ம சில கிருமியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா ரா டயட். எஸ், பச்சை காய்கறி, பழங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் பொதுவாக என்ன சொல்லி நம்ம பயப்படுறாங்க எல்லோரும். சாலடு சாப்பிடணுன்னா, ஐயோ சார் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது, அதில் நிறைய கிருமிகள் இருக்குது, நீங்கள் பச்சை காய்கறியெல்லாம் சாப்பிட சொல்கிறீங்க, நேச்சுரோபதியில் ரா டயட் ரொம்ப நல்லதுங்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டயரியா வந்துடும் அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆக்சுவலாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எந்த பொருளாக இருந்தாலும் சுத்தம் என்பது மிக மிக அவசியம் இல்லையா? ஆனால் பச்சை காய்கறிகளும் நம்மளுக்கு அன்றாடம் அவசியமாகிறது உணவில். அப்போ அதை எப்படி செலக்ட் பண்ணணும்? முதல்ல ஒரு காய்கறியை செலக்ட் பண்ணுறதுக்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்த்தாவே நம்மளுக்கு என்ன பண்ணணும், பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். ஒரு காய்கறி கடையில் போய் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும், வேறு ரொம்ப பார்க்கவே டெண்டராக இருக்கணும், பிஞ்சாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஒரு கேரட் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா ஆரஞ்சு கலரில் நல்லா இருக்கணும், டெண்டராக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும். அதே மாதிரி காய்கறிகள் பிஞ்சாக இருக்கான்னு பார்க்கணும், டெண்டராக. கத்திரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, நீங்கள் முத்துனதாக இந்த மாதிரி வெளிரி போன காய் சீப்பாக கிடைக்குன்னு வாங்கணும் அப்படின்னா அதில் சத்துக்களின் அளவும் கம்மி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க தயவுசெய்து. வேறு சார் அதை எப்படி சார் கழுவுறோம்? இந்த கோவிட் டயத்தில் எல்லாருமே ரொம்ப பயந்தோம், எதை தொடுறதுக்கெல்லாம் பயம் இல்லையா? பால் பாக்கெட்டெல்லாம் சோப்பு போட்டு கழுவிக்கிட்டு இருந்தாங்க. காய்கறியை கூட கழுவுறதுக்கு மார்க்கெட்டில் என்ன வந்துருச்சு, ஸ்ப்ரே வந்துருச்சு, கெமிக்கல் வந்துருச்சு. ஆனால் ஒரு காய்கறியில் கழுவணும் அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைங்க. ரன்னிங் டேப் வாட்டர், பைப்பில் வர்ற தண்ணியில் அந்த காய்கறியை கழுவுனாவே பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் நிறைய நம்ம வாஷ் அவுட் ஆயிரும். பெஸ்டிசைட்ஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதுக்கு மேலேயும் பயமாக இருக்குது அப்படின்னா, யூபியில் உள்ள சண்டிகர் பிஜி இன்ஸ்டியூட்டே என்ன சொன்னாங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடியம் பைகார்பனேட், அதாவது என்ன சொல்லுவாங்க ஆப்பச்சோடா, இந்த 2 உப்புலையும் தண்ணியில் கலந்து அதில் நீங்கள் காய்கறியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராகிரும்ட்டாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? காசை போட்டு எந்த கெமிக்கல் ஸ்ப்ரே, மருந்து, லிக்விட் எதுவுமே வேண்டாம். பொதுவாக காய்கறி பழங்களை ஒரு சுத்தமான ரன்னிங் டேப் வாட்டரில் கழுவுனா போதும். அதுக்கு மேலே பயந்தீங்க அப்படின்னா உப்பு தண்ணியில் போட்டு, இன்னும் சில பேர் மஞ்சப்பொடி போடலாமா, போட்டுக்கிடலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டு கழுவிட்டிங்கன்னாவே அந்த பூச்சிக்கொல்லியிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். வேறு என்ன சார் அப்படிங்கிறீங்களா? இந்த மாதிரி காய்கறி பழங்கள் இருக்கு இல்லையா, இதை முடிந்தவரை முழுவதாக நம்ம சாப்பிட வேண்டும். ஒரு பழம் விற்கிறாங்க ஆஃபீஸ்க்கு வெளியே, கட் பண்ணி வச்சுருக்கான். பழம் சாப்பிட்டா நல்லது, ஆனால் கட் பண்ணி எப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ அதில் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்காது. ஏன்? அது ஆக்சிஜன் ஏரோட எக்ஸ்போஸ் ஆகும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ தயவு செய்து முழு பழமாக நம்ம ஆஃபீஸ்க்கு அப்படியே எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி, ஒரு கொய்யாப்பழமாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு பழங்களை முழுவதாக நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட்டை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது மட்டும் அல்ல, இந்த காய்கறி பழங்களில் நிறைய வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு. அப்போ இது முடிந்தவரை ரொம்ப வெயில்லையே கிடக்கு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இருந்தும் நம்ம வாங்குறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேறு என்ன சார், இதே பழங்களை கட் பண்ணணும் அப்படின்னா கூட, கட் பண்ணி தான் சார் எனக்கு சாப்பிட பிடிக்கும், யூஸ் பண்ணல, கட் பண்ணுங்கள். ஆனால் அந்த நைஃப் ஷார்ப்பாக இருக்கணும், இல்லைன்னா கூட அதில் சத்துக்கள் குறையும், மறந்துடாதீங்க. வேறு என்ன, இப்போ எப்படி காய்கறியை கட் பண்ணணும் அப்படின்னு கூட டெக்னிக் இருக்குங்க. என்ன சார் காயை கட் பண்ணுறதுல கூட, எஸ், ஷேப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு கேரட் எப்படி கட் பண்ணணும்? ரவுண்டாவா? இல்லை, சில சைனீஸ் ஹோட்டலில் போயிருந்தீங்கன்னா பார்ப்பீங்க, ஜூலியன் கட் அப்படின்னு இந்த மாதிரி லாங்காக இருக்கும் இல்லையா, ரெக்டாங்குலராக. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதில் சில வைட்டமின் சி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ காய்கறிகளை கூட ஒரு பெரிய சைஸில் நீங்கள் கட் பண்ணும்போது அதிலிருந்து நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் நம்ம சமைப்பதில் கூட இந்த விதமான டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதுல டவுட்டே வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.